இனிய வணக்கம் உறவுகளே, உங்கள் அனைவரையும் உலக மின்னல் அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்டது என்னவென்றால், நீங்கள் உலகத்தில் உள்ள தமிழ் மக்களோ மற்றும் அனைவரும் கனடாவுக்கு எல்லாரும் வர வேண்டும் என்று சொல்லி பலவிதமான வீடியோக்களை பல பேர் உங்களுக்கு பதிவு செய்து போட்டிருக்கலாம். தயவு செய்து நான் இங்கு சொல்ல போகும் உண்மையான நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு தரவிருக்கின்றேன். இதன் பிறகு எடுக்க வேண்டிய முடிவு உங்களது தலையில் இருக்கின்றது. இது நான் தரும் உண்மையான ஒரு சம்பவம், நடந்து கொண்டிருக்கின்ற நடைமுறையில் மற்றும் பொதுவாக நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்களே ஆனால் இது உண்மை என்பது உங்களுக்கும் தெரிய வரும். எனவே உங்களது நாட்டை விட்டு கனடாவுக்கு வர விரும்புபவர்கள் தயவு செய்து இதனை மிக அவதானமாக பார்த்து கூர்ந்து அவதானித்து மற்றும் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் விசாரித்து இது உண்மையா பொய்யா என தெரிந்த பின்னர் நீங்கள் உங்களது முடிவுகளை மாற்றிக்கொள்ளலாம். எனவே நான் எடுக்கப் போகும் தலைப்பு இன்று என்னவென்றால், கனடியர்கள் நாட்டை விட்டு வெளியேற காரணமான 22 காரணங்கள். இந்த காரணங்களை பற்றி பல பேர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார்கள். இது உண்மையாக தற்பொழுது நடைமுறையில் இருப்பதை பற்றி நான் உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். எனவே அந்த 22 காரணங்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக பகுதி 1. இது பகுதி 1, பகுதி 2 ஆங்கிலத்தையும் தமிழிலும் நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கின்றேன். பகுதி 1, கனடா அதன் இயற்கை அழகு, நட்பான மக்கள், உயர்ந்த வாழ்க்கை தரம் ஆகியவற்றுக்காக பிரபலமான நாடு. ஆனால் இன்று பல கனடியர்கள் நாட்டை விட்டு வெளியேற முடிவு செய்து வருகின்றனர். இதற்கான முதல் 11 காரணங்களை இப்போது பார்க்கலாம். முதலாவது, உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள், வீடு, மளிகை, மின்சாரம் போன்ற செலவுகள் அதிகரித்துள்ளன. பலர் குறைந்த செலவு உள்ள நாடுகளை தேடுகின்றனர். இரண்டாவது, வீட்டு வசதி பிரச்சனைகள். டொரண்டோ, வான்கூவர் போன்ற நாடுகளில் வீட்டு விலை மிகவும் அதிகம். வீடு வாங்குவது பலருக்கும் கனவாகிவிட்டது. அதே வேளையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கு சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் ஒரு வருடம் கனடா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர்களை எடுக்கின்றார்கள். இவர்கள் இங்கு வரும் பொழுது அவர்களுக்கான வீடு வசதிகள் மட்டுமின்றி அவர்களுக்கு வேறு மற்றும் இதர செலவுகள் இருக்கின்றன. இதனால் வீடு கிடைப்பது அரிது, வேலை வாய்ப்பு கிடைப்பது அரிது. ஏனெனில் அவ்வளவு பேரும் இங்கிருக்கும் மக்களோடு போட்டி போட்டுத்தான் வேலை எடுக்க வேண்டும். அதே போல அவர்கள் வசிப்பதற்கான இடமும் தேவை. வீடுகள் இல்லை என்று சொன்னால் வீட்டின் விலை அதிகரிக்கின்றது. அது மட்டுமின்றி அவர்கள் தேர்ந்தெடுக்கும் நகரங்கள் நான் குறிப்பிட்டவாறு டொரண்டோ, வான்கூவர் போன்ற இடங்களைத்தான் அவர்கள் தெரிவு சென்றார்கள். ஏனென்றால் தமது இனத்தவருடன் தான் இருக்க வேண்டும் என்று வருகின்றார்களே ஒழிய தமது வாழ்க்கையை சிறப்பித்து தாம் நன்றாக இருக்க வேண்டும், அதற்காக மற்ற நகரங்களுக்கு போய் சென்று வேலை செய்வதற்கான முயற்சியை அவர்கள் எடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மூன்றாவதாக, அதிக வரிகள். சில மாகாணங்களில் வருமானத்தின் 50% மேலானது வரியாக செல்கின்றது. இதனால் பல தொழில் முனைவோர் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் குறைந்த வரி உள்ள நாடுகளுக்கு செல்கின்றனர். நாலாவது, மருத்துவ சேவையில் நீண்ட காத்திருப்பு. இலவச மருத்துவம் இருந்தாலும் ஸ்பெஷலிஸ்ட் மற்றும் சர்ஜரிகளுக்கு நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. இதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் சொல்லவிருக்கின்றேன். 2025 நவம்பர் மாதம் ஒரு முக்கியமான நிகழ்வு இங்கு நடந்தது. ஒரு இந்திய வம்சாவளி 3 பிள்ளைக்கு தகப்பனானவர் திடீரென அவருக்கு மாரடைப்பு சம்பந்தமாக எட்மண்டனில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்று அங்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்தால் அவருக்கு தகுந்த நேரத்தில் சிகிச்சை அளிக்காததன் மூலம் அவர் உயிரை இழந்துள்ளார். இதுபோன்று பல விஷயங்கள் மறக்கப்பட்டிருக்கின்றன. உண்மைகள் இன்னும் வெளிவரவில்லை. சிலதுகளை வெளிவரத்துக்கு பயப்படுகின்றார்கள், தயங்குகின்றார்கள். ஏனென்றால் அதனால் இந்த கனடாவுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்பது ஒரு முக்கிய கருத்தாக எனது கருத்து. ஓகே, எனவே இவைகள் உண்மையாக நடந்தது. இவை உங்களுக்கு என்னில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக 5வது, வெளிநாட்டு கல்வி மற்றும் அனுபவம் ஏற்றுக்கொள்ளப்படாது. பல குடியேறியவர்கள் தங்கள் தொழிலுக்கு உரிய வேலைகள் கிடைக்காமல் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய வேண்டியுள்ளது. இதை பற்றியும் நான் மிகவும் ஆழமாக உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். நீங்கள் எந்த நாட்டில் படித்தாலும், அதாவது நீங்கள் ஐக்கிய ராஜ்யத்தில் படித்தா என்ன, வேறு சில இந்தியா, ஸ்ரீலங்கா
மலேசியா போன்ற நாடுகளில் கூட படித்தாலும் கூட உங்களது தகவல்கள் இங்கு அனுமதிக்கப்பட மாட்டாது, ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. அநேகமாக எனக்கு தெரிந்த வரையில் இங்கு ஐக்கிய ராஜ்யத்தில் படித்துட்டு வந்தவர்கள், அதாவது ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெற்று பல பட்டங்களை பெற்றவர்கள், டாக்டர்கள், இன்ஜினியர்கள், கணக்காளர்கள், தாதிமார்கள் போன்ற பல சட்ட நிபுணர்கள் போன்றவர்கள் இங்கு வந்தும் கூட அவர்கள் திரும்ப படித்து பட்டம் பெற்ற பின்னர் தான் அவர்களுக்கு வேலை இருக்கின்றது. இது பற்றி நான் சொல்வது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் தயவு செய்து நீங்கள் கூகுள் பண்ணி கனடாவில் ஃபாரின் கிரெடென்ஷியல்ஸ் ரெகக்னைஸ், அதாவது வெளிநாட்டில் படித்த படிப்பு அனுமதிக்கப்படுகின்றதா, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா, இதற்கான பின்விளைவுகள் என்ன என்பதை பற்றி நீங்கள் பார்த்தீர்களேயானால் இதற்கான சரித்திரம் உங்களுக்கு தெரிய வரும். என்ன நடந்தது, எத்தனை பேர் இப்படி மல்லூற்று வந்து இங்கு பீட்சா டெலிவரி, செக்யூரிட்டி சர்வீசஸ், மினிகப் சர்வீசஸ் மற்றும் இதர பலவிதமான சேவைகள், கிளீனிங் சர்வீசஸ் போன்ற செய்கின்றவர்களை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டி வரும். இதுவே நான் சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், நீங்கள் பல காசுகளை பலவிதமான கடன்கள் எடுத்து இங்கு வந்து உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வருவர்கள் இங்கு வந்து ஏமாற்றம் அடையக்கூடாது என்பதுதான் என்னுடைய முக்கியமான நோக்கம். இது நான் அனுபவப்பட்டதை நான் உங்களுக்கு தருகின்றேன். விருப்பமானவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், விருப்பமில்லாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் பொறுப்பாளி அல்ல. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆறாவதாக, வெளி நாடுகளில் சிறந்த வேலை வாய்ப்புகள், குறிப்பாக டெக் துறையில், அதாவது மின் கணினி போன்ற துறைகளில் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதிக சம்பளமும் வளர்ச்சியும் உள்ளது. ஏழாவது, சம்பள உயர்வு இல்லாமல் திறமை இருந்தும் குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய வேண்டிய நிலை பலரை வெளியேற வைக்கின்றது. அடுத்ததாக குளிர், கடும் குளிர்காலம், நீண்ட குளிர்காலம், பனி, அதிகமான வெப்பநிலையை வீடுகளுக்குள் உண்டாக்குவதற்கான செலவுகள் அதிகம். இதனால் பலர் வெப்பமான நாடுகளை தேர்வு செய்து போகின்றார்கள். குளிர் என்னும் பொழுது நான் சில முக்கிய கருத்துக்களை நான் இங்கு உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இங்கு ஒவ்வொரு மாகாணத்துக்கும் மாகாணம் பலவிதமான குளிர் டெம்பரேச்சர் இருக்கும், காலநிலை வித்தியாசமாக இருக்கும். டொரண்டோவில் ஒரு மாதிரி இருக்கும், நியூஃபவுண்ட்லாண்டில் ஒரு மாதிரி இருக்கும், லேபடோரில் வித்தியாசமானதாக இருக்கும், அடுத்தது நியூ பிரான்ஸ்விக்கில் டிஃப்ரெண்டாக இருக்கும், நோவா ஸ்கோஷியா டிஃப்ரெண்டாக இருக்கும், அல்பர்ட்டா டிஃப்ரெண்டாக இருக்கும், வான்கூவர் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், மழையும் கொஞ்சம் பனி கடந்து சார்ந்ததாக இருக்கும். அதுபோன்று இங்கு மாகாணத்துக்கு மாகாணம் பலருக்கு தெரியாத சில உண்மை உண்டு. மாகாணத்துக்கு மாகாணம் நேரங்களும் வித்தியாசமானதான் காணப்படும். எனவே இதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து கொள்ளலாம். எனவே இவைகளை கருத்தில் கொண்டு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகளை நீங்கள் எடுத்தால் மிகவும் நல்லது. ஏனென்றால் பின்னர் இங்கு வந்து நீங்கள் கஷ்டப்படுவதை நான் பார்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் நான் அப்படி அனுபவப்பட்டபடியால் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். 9வதாக, வேலை வாழ்க்கை சமநிலை. சில நாடுகளில் குறைந்த வேலை நேரம், அதிக விடுமுறை கிடைப்பதால் கனடியர்கள் அங்கு செல்ல விரும்புகிறார். 10வதாக, குழந்தை பராமரிப்பு செலவு, டே கேர் செலவுகள் அதிகமாக இருப்பதால் குடும்பங்கள் வெளியேற முடிவு செய்கின்றார்கள். இது பற்றியும் நான் கட்டாயம் விளக்கமாக சொல்ல வேண்டியிருக்கின்றது. இங்கு வந்தால் வேலைகள் சம்பளம் குறைவென்றபடியால் கணவன் மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாது, பிள்ளைகளை பராமரிப்பதற்காக ஒரு இடத்தில் விட வேண்டும், இருவரும் வேலை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும். இதனால் குடும்பத்தில் உறவில் முறிவுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு. அது மட்டுமின்றி பிள்ளைகள் வந்து தாய் தந்தையருடன் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அநேகமாக குறைவாகத்தான் இருக்கும். இது பின்னடிக்கு அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமின்றி அந்த குடும்பத்தாருக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது எனது கருத்து. இதை உங்களது மனது தயவு செய்து ஏற்றுக்கொள்ளவும். 11வதாக, கல்வி செலவுகள். பல மாணவர்கள் கடனுடன் பட்டம் முடிக்க வேண்டியதால் குறைந்த கட்டண கல்வி உள்ள நாடுகளை தேர்வு செய்கின்றார். இங்கு இன்னொரு முக்கியமான விடயம் சொல்லவிருக்கின்றேன். இங்கு மருத்துவம் படிப்பதென்றால் 10 வருடம் வேண்டும். ஆனால் கனடாவில் இருப்பவர்கள் குறைந்த காலத்தில் படிக்கக்கூடிய இடங்களை தேர்வு செய்து கொண்டு அங்கு சென்று படித்து பின்னர் வேலை செய்து பின்னர் திரும்ப
வேலை செய்வது, சிலர் இடங்களில் இன்டர்ன்ஷிப் எடுத்த பின்னர் இங்கே கனடாவுக்கு வந்து டாக்டர் போன்ற தொழில்களை செய்வதற்கான வழிமுறைகள் இருக்கின்றன. அதை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவுடன் சேர்ந்து கேட்டு அறிந்து செயல்படுவது நன்று. ஆகவே இது முதல் பகுதி. இதை போன்று இன்னும் 11 விடயங்கள் இருக்கின்றன. அவர்கள் கனடியர்கள் கனடாவை விட்டு விலகுவதற்கான காரணங்கள். இதை நீங்கள் தயவு செய்து பார்த்து உங்களுக்கு விருப்பமானவுடன் பகிர்ந்து மற்றும் உறவினர்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கும் இது ஒரு முன்கூட்டி, அதாவது வருமுன் காப்போன் என்ற அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இதை உங்களுக்கு அறிய தருகின்றேன். தயவு செய்து நீங்கள் பார்த்துவிட்டு மௌனமாக இருக்காதீர்கள். அது சுயநலமாக இருந்துவிடும். எனவே பொதுநலமாக பாருங்கள். உங்களை போன்றுதான் அடுத்தவர்களும் மனிதர்கள், அவர்களும் வந்து கஷ்டப்படக்கூடாது என்ற நோக்கத்தில் இதை தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.